ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரூச் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ் வச்சு நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது கிடையாது. நான் டபுள் கலரில் வந்து இந்த சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒயிட் கலர் பேர்ல் பீடும் சுகர் பீடு, அதே மாதிரி லாங் டியூப் பீடு எடுத்திருக்கேன். இந்த சிம்பிளான மெட்டீரியல் வச்சு கிராண்டான லுக் எப்படி கொடுக்க போகிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நான் ஃப்ரேமுக்கு பக்கத்தில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு சைடில் ஹோல்லேருந்து நான் வந்து நீடில் எடுத்து 3 சுகர் பீட், அதாவது பேர்ல் பீடு வந்து நான் கோர்த்துட்டு ஆப்போசிட் கீழே இருக்கிற அந்த ஹோலில் வந்து நீடில் இன்செர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீடில் எடுத்துகிட்டு அடுத்த கலர், அதாவது டபுள் கலர் எடுத்திருந்தோம் இல்லையா, இந்த பிங்க் கலரில் இருக்கிற இந்த சீக்வன்ஸ்குள்ளே ஒயிட் கலர் வைக்காமல் கோல்டன் கலர் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம கீழே பேஸ் கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸும் சரி, மேலே இருக்கிற அந்த சுகர் பீடோட கலரும் சரி சேஞ்ச் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா தான் லுக்கு வந்து நல்லா இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் லீப் சீக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறோம். அதுக்குள்ள வந்து நம்ம என்ன வந்து 3 பேர்ல் பீடு வந்து இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் லீப் சீக்வன்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே கோல்டன் கலர் பீடு வச்சு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மேலே, அதாவது அவுட் சைடில் இருக்க லைனில் வந்து நம்ம பஞ்ச் பண்ணுறப்போ கீழேருந்து நீடில் எடுக்கிறப்போ கொஞ்சம் கேப் விடுங்க. கேப் விட்டுட்டு நம்ம அடுத்து வந்து பிங்க் கலர் லீப் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோம். அந்த லீப் சீக்வன்ஸை கொடுத்துட்டு 3 சுகர் பீடு வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு கிராஸாக கொண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்க அந்த லீப் சீக்வன்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து இந்த சீக்வன்ஸையும் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி மேலே வந்து நம்ம கொஞ்சம் கேப் விடுறதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த லீப் சீக்வன்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டி இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு அது கரெக்டாக இருக்காது. கேப் கரெக்டாக வேணும். அதுக்காக தான் கீழே வந்து நம்ம லாக் பண்ணுறப்போ அது வந்து கொஞ்சம் அதாவது எம்போஸ்டு லுக்காகவும் கிடைக்கும். சென்டரில் வரப்போ நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் கலர், ஒரு பிங்க் கலர் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அலைன் பண்ணி பார்த்துக்கோங்க. அலைன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கரெக்டாக வந்து கோல்டு பிங்க்குன்னு ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்போ நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோடதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இல்லாதனால நான் வந்து பிங்க் வைக்க முடியல. ஸோ 2 கோல்டன் கலர் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ளவுஸில் போடுறப்போ இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அவுட்லைனில் ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டியூப் பீடை வந்து நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். டியூப் பீடை இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது 2 லீப் சீக்வன்ஸ்க்கும் சென்டரில் அந்த டியூப் பீடு இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன், லாக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இதை நம்ம எம்போஸ்டாக கொண்டு வரல சென்டரில். அதாவது எம்போஸ்டாகவும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். பட் நான் வந்து இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்ததுனால இதை ட்ரை பண்ணேன். அடுத்த 2 லீப் சீக்வன்ஸ்க்கும் சென்டரில் வந்து இந்த டியூப் பீடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம குட்டி குட்டி டியூப் பீட்ஸ் எல்லாம் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஹேங்கிங் மாதிரி கூட கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா எம்போஸ்டு 3D எஃபெக்டில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் வந்து 2 லீப் சீக்வன்ஸ்க்கும் சென்டரில் வந்து இந்த டியூப் பீடு இருக்க மாதிரி லாக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஓன் ஐடியாஸில் எந்த மாதிரி வேணால் க்ரியேட் பண்ணலாம். அது உங்களோட ஐடியாஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி காமிங்க. நீங்கள் ட்ரை பண்ண இமேஜை வந்து நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்ன ஒரு டீட்டெயில்ஸ்னாலும் நம்ம அதில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 லீப் சீக்வன்ஸ்க்கும் சென்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டியூப் பீடு வந்து நான் லாக் பண்ணி ஃபைனலாக கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வைக்கிறது நான் டியூப் பீடுனாலும் வைக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி டிசைனுக்கு பதிலாக எம்போஸ்டு லுக்குக்கு நிறையா நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம். அந்த மாதிரி கூட நீங்கள் டிசைன் மேக் பண்ணலாம். பட் எதாக இருந்தாலும் அந்த டிசைனுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் வந்து மேக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் மேக் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இருக்க ஸ்பேஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிம்பிளாக வந்து சென்டரில் வந்து ஒரு
எம்எம் பீடு, அதாவது கோல்டன் கலர் எம்எம் பீடும் அதுக்கு மேலே வந்து ஒரு பேர்ல் பீடும் வச்சு நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சென்டரில் ஃபுல்லாகவே வந்து அந்த நம்ம டியூப் பீடு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் மேலே இருக்க அந்த பேர்ல் பீடை எடுத்துகிட்டு சென்டரை வந்து லாக் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த டிசைனும் வந்து இதே வீடியோவில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா சீக்வன்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க செகண்ட் டிசைன் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் சீக்வன்ஸ் ப்ளஸ் சம்கி வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதுவுமே வந்து டிசைன் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற எல்லா சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நார்மலாக நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கல, ஒரு டிசைனாக மேக் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸு அதே மாதிரி இந்த கலர் அதாவது க்ரீன் கலரில் இருக்க சம்கி எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதை லாக் பண்ணுறதுக்கு எம்எம் பீடு எடுத்திருக்கேன். இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டிசைன் மேக் பண்ணுறப்போ அதாவது ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரவுண்ட் பண்ணால் அந்த அவுட் சைடில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி அவுட் சைடில் போட்டிருக்க அந்த லைனில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் சம்கி வச்சு அதை லாக் பண்ணுறதுக்கு எம்எம் பீடு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் டிசைன் தாங்க. இதை வச்சு நம்ம ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சீக்வன்ஸை வச்சு எவ்வளோ டிசைன் மேக் பண்ண முடியுமோ நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. அதுதான் ப்ரூச்சஸ் அப்படிங்கிறது. ஸோ பேசிக் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியும் பண்ணலாம். இது வந்து நம்ம கிளாஸில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம எடுக்கணும். ஏன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு கேப் வேணும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து நீடில் எடுத்து சேம் இதே மாதிரி நம்ம வந்து அவுட் சைடு ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட விவிஆரி க்ரியேஷனில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ப்ரூச் கிளாஸுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ப்ரூச்சஸ் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எங்கே கற்றுக்கிறதுன்னு தெரில, ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து அட்மிஷன் முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ செகண்ட் பேட்ச் வந்து நீங்கள் அட்மிஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் எப்போனாலும் வந்து காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஃப்ளவர் சீக்வன்ஸ் இதுலேயே வந்து நீங்கள் டபுள் கலர், அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே 2 கலர் கூட பண்ணலாம். கீழே பேஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஒரு கலர், அதே மாதிரி க்ரீன் கலர் இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டிங்க. அடுத்து வைக்கிறதுல வந்து கீழே இருக்க பேஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வேறு கலர், அதே மாதிரி மேலே வச்சுருக்க சம்கி வேறு கலர் கூட வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் ப்ளவுஸில் மேக் பண்ணுறப்போ மெட்டீரியல் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீட் லுக்காகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம அவுட்லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ சென்டர்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டிசைன் நான் சொல்லியிருப்பேன். க்ரீன் கலரில் வந்து நம்ம ஒரு எம்போஸ்டு லுக்காக கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி கூட கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து இந்த சீக்வன்ஸ் ரிலேட்டடாக கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேலே வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கலர் கொடுத்து முடிச்சுட்டு உள் சைடில் வரப்போ ஃப்ளவர் சீக்வன்ஸ் அதே கலர் தான், பட் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வச்சுருக்கேன். ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து உங்கள்கிட்ட டபுள் கலர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட்லேயே டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஒரே கலர் தான். மேலே வச்சுருக்க அந்த சம்கி மட்டும் நான் அவுட் சைடில் ஒரு கலராகவும் உள்ளே வர்றப்போ ஒரு கலராகவும் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள் சைட்லேயுமே வந்து சீக்வன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ சென்டர்லேயுமே வந்து நம்ம ஒரு சுகர் பீடு மட்டும் வச்சாலே போதும், இல்லை ஹேங்கிங் மாதிரி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டியூப் பீடும் அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு வச்சு லாக் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான். நீங்கள் வந்து சென்டரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை இதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேர்ல் பீடு அதுக்கு மேலே வந்து சுகர் பீடு வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் 3 டியூப் பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அதனால் வந்து 3 டியூப் பீடு மட்டும்தான் அந்த சென்டரில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நம்ம சீக்வன்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். இல்லைனா ஷெல்ஸ் வச்சு கூட சென்டரில் வந்து சின்ன ஷெல்ஸாக இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ப்ரூச்சஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ப்ரூச்சஸ் ஆரி கிளாஸஸ்லாம் வந்து இனி அடுத்தடுத்து வரும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.